மேகதாது விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். ஒன்றிய நீர்வளத்துறை இணை அமைச்சரின் பதில் ஏமாற்றம் அளிப்பதாகவும் கருத்து. தமிழ்நாட்டின் உரிமையை விஜய் அடகு வைத்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். கர்நாடகாவில் பட வசூல் பாதிக்கும் என்ற பயத்தில் எதிர்க்கட்சிகள் சொன்னதை கேட்கவில்லை என காட்டம். மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்பதா? ஒன்றிய இணை அமைச்சர் ராஜ்பூஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கப்பட்ட பட்டமளிப்பு விழா. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதால் அதிர்ச்சி. தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதால் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். மரபை மாற்றுவதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் வாக்குவாதம். தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளியதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம். ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் வாய் திறப்பாரா என கேள்வி. நீட் போராட்டத்தில் கைதான மாணவர்களை விடுவிக்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் 8 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் விஜய் ஆராயாமல் எடுத்த முடிவால் 31 பணி நியமனங்கள் ரத்து. உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கருத்து. பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷுக்கு எதிராக அவதூறாக பேசியதாக வழக்கு. அதிமுக நிர்வாகி இந்திராணிக்கு உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன். கடற்கரை சுற்றுலா திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சென்னை நொச்சிக்குப்பத்தில் மீனவர்கள் போராட்டம். கோரிக்கையை தெரிவித்தவர்களிடம் அமைச்சர் வெங்கட்ரமணன் வாக்குவாதம். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1240 ரூபாய் குறைவு. சவரன் 1,05,720 ரூபாய்க்கு விற்பனை. தஞ்சை, நாகை, எடப்பாடி உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் போராட்டம். பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். பல ஆயிரம் விவசாயிகள் மாத கணக்கில் போராடியும் திருத்தைப்பட பாணியில் சேலத்தில் பெண்களிடம் நூதன மோசடி. மொட்டையடித்தால் அரசு உதவித்தொகை 15,000 ரூபாய் பெற்றுத் தருவதாக கைவரிசை. அரியலூர் அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் தர்ணா. போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு. நீட் வினாத்தாள் கசிவு. மாணவர்கள் மீதான தாக்குதல் விவகாரத்தால் 7வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா வெறும் கண் துடைப்பு என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் மத்திய அரசின் தோட்டக்கலைத்துறை திட்டத்தில் 4,20,000 ரூபாய் மானியம் பெற்ற பாஜக எம்பி லூம்பாரா. மத்திய அமைச்சர் பாகீரத் சௌத்ரியை மேலும் ஒரு எம்பி மானியம் பெற்றதால் சர்ச்சை. பாஜகவுக்குள் மிகப்பெரிய வினாத்தாள் கசிவு மோசடி கும்பல் செயல்படுவதாக விமர்சனம்.
உத்தவ் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஃபேஸ்புக்கில் பிரதமர் மோடி வீடியோவை தவறுதலாக நீக்கிவிட்டோம், மன்னிப்பு கோரியது மெட்டா நிறுவனம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் நடிக்கும் DC படத்தின் ட்ரெய்லர் 30ஆம் தேதி வெளியீடு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி திரைக்கு வரும் படம் குறித்து எதிர்பார்ப்பு. சுப்மன் கில் தலைமையில் இலங்கைக்கு எதிரான இந்திய டெஸ்ட் அணி அறிவிப்பு. 33 வயது சுழல்பந்து வீச்சாளர் சரண்ஷ் ஜெயின் முதல் முறையாக தேர்வு. டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஜஸ்டின் கிரீவ்ஸ் புதிய சாதனை. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 5 மெய்டன் ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவையில்லை என ஒன்றிய அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் மேகதாது விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் எழுதியிருக்கும் கடிதத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட பிற மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை என்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக ஒன்றிய அரசின் பதில் ஏமாற்றமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆலமட்டி அணை வழக்கில் கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் அவசியம் என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்பையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் காவிரி தீர்ப்பாய ஆணைகளுக்குட்படாத மேகதாது திட்டத்துக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்றும் மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்தை ஒன்றிய நீர்வளத்துறை திரும்பப் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி என்பது வெறும் நீர் ஆதாரமாக மட்டுமின்றி லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நீரின் அளவு சீராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மேகதாது அணைக்கு எந்தவிதமான சட்டப்பூர்வ அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். எனவே மேகதாது அணை விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டவும் கூட்டாட்சி மாண்பை காக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்ட தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவையில்லை என ஒன்றிய இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியிருப்பது தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய இணை அமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லி எஜமானர்களை பகைத்துக் கொள்ளாமலும் ஆட்சிக் கட்டிலை காப்பாற்ற காங்கிரசுக்கு எதிராக பேசாமலும் தமிழ்நாட்டின் உரிமையை முதலமைச்சர் அடகு வைத்துள்ளதாக உதயநிதி விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் பட வசூல் பாதிக்கும் என்ற பயத்தில் எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் விவசாயிகளின் கோரிக்கையையும் ஏற்காத முதலமைச்சர் இனியும் காலம் தாழ்த்தாமல் மேகதாது அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நதி பாயும் சம்பந்தப்பட்ட மாநில மக்கள் இடையே ஒன்றிய இணை அமைச்சரின் பதில் பதட்டத்தை உருவாக்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை மனதில் கொண்டு பதிலளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னைக்கு தினசரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவேரி பிரச்சனை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் இருக்கிற தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியினுடைய அவர் ஒரு உறுப்பினர். அவர் என்ன செய்ய போறார்? இதே காவேரி நீர் பிரச்சனைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணார். அதை போல இப்படி நண்பர் முருகன் அவர்கள் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார், ஒன்றிய அமைச்சராக இருக்கார். அவர் ராஜினாமா பண்ணுவாரா? அந்த கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கேட்க ஆசைப்படும். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்ல போகிறார்? காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு வழங்காமல் இருப்பதற்காக பெரும் சதி நடப்பதாக கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதில் ஒன்றிய அரசும் பங்குதாரராக உள்ளதாக சாடியுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
ஒன்றிய இணை அமைச்சரின் பதில் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், விரைவில் விவசாய சங்க தலைவர்கள், பிரதிநிதிகள் அடங்கிய ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதை ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள கருத்து, கடந்த 2021 ஆகஸ்ட் 5 தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி காவிரியின் குறுக்கே அணை கட்ட முடியாது என நாடாளுமன்றத்தில் கூறியிருந்த ஒன்றிய அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டில் இருந்து திடீரென பின்வாங்கி இருப்பது கர்நாடக தேர்தல் அரசியலுக்காகவா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் பங்கேற்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் கலந்து கொண்டார். முன்னதாக பட்டமளிப்பு விழா குறித்த தகவல் வெளியான போதே வந்தே மாதரம் முதலாவதாகவும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாகவும் பாடப்படும் என அறிவிக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுவதை கண்டித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் ஆகியோர் விழாவை புறக்கணித்தனர். பட்டமளிப்பு விழாவில் 871 பேருக்கு ஆளுநர் பட்டம் வழங்குவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் பட்டம் வழங்குவார் என கூறப்பட்டதால் சர்ச்சை வெடித்தது. அறிவிக்கப்பட்டபடி அனைவருக்கும் ஆளுநரை பட்டம் வழங்க வலியுறுத்தி மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுக்கு முன்னாடி இப்போ இங்க வந்து தான் சொல்லியிருக்காங்க 107 பேருக்கு மெடலிஸ்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு இந்த டிகிரி கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய அப்ஜெக்ஷன் என்னன்னா 32 இயர்ஸ் அவங்க ஹானரபிள் கவர்னரை வச்சு தான் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பிஹெச்டி டிகிரி. நாங்கள் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஈவன் 8 இயர்ஸ் கஷ்டப்பட்டு இந்த டிகிரியை வாங்கியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் யூஜி ஆர் பிஜி இல்லை, இது யூஜிஓ பிஜிஓ மாதிரி டிகிரி கிடையாது. இது 8 வருஷம் நாங்கள் ஒரே காலேஜில் ஃபீல்டு ஒர்க் பண்ணி வாங்கியிருக்கோம். PhD scholars are not supposed to present there and they are not supposed to receive the degree certificates from the governor சொல்றாங்க. It's not acceptable. We totally object this. They have to take something initiative for this. ஏதாவது பண்ணணும். கவர்னர் கொடுக்காம நாங்க இங்க இருந்து யூஸ் இல்ல. Ask them to open the doors. All the scholars will walk off. இதையடுத்து பல்கலைக்கழக வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். அறிவிக்கப்பட்டபடி அனைவருக்கும் ஆளுநர் பட்டம் வழங்குவார் என உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து நிகழ்ச்சி தொடங்கியது. விழாவின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துதான் பாட வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து வந்தே மாதரம் முதலிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாகவும் பாடப்பட்டது. மாநில பாடலையே முதலில் பாட வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் அறிவிப்பையும் மீறி தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலான பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதித்ததை ஏற்க முடியாது என அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் மக்கள் மாளிகையின் வழிகாட்டுதல் ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ஒன்றில் முதல் முறையாக தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். வாயிருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசுவீர்களா என கேள்வி எழுப்பியவர் இதை கண்டித்து ஏதாவது பேசுவாரா என அவர் முதலமைச்சரை சாடியுள்ளார். எந்தவொரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டுமென சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த பிரச்சனையில் அதிகாரப்பூர்வமாக அரசினுடைய நிலை என்ன என்பதை முதலமைச்சரோ அல்லது அரசின் சார்பில் செய்திக்குறிப்போ இதுவரை வெளியிடாமல் இருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதுபோன்ற பிரச்சனைகளில் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இனிமேல் அரசின் சார்பில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், அது பல்கலைக்கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் வேறு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆளுநர் அர்லேக்கரின் செயல் பாசிச பாஜகவின் சித்தாந்தங்களை பரப்பும் வகையில் உள்ளதாக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. அது மத வேறுபாடுகளை ஆழப்படுத்துவதாக இருக்கிறது.
அந்த பாடல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும். நல்லிணக்கம், நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை வலியுறுத்துகிற எந்த தேசபக்தி பாடலும் நமக்கு எதிரானதல்ல. அதை தமிழ்குரு நல்லுலகம் வணங்கி மதிக்கிறது. அதே நேரத்தில் தமிழுக்குத்தான் முன்னுரிமை என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக உறுதியாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன போதும். ஆனால் அவர்கள் கட்டமைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்துக்கு ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பொருந்தாது, வந்தே மாதரம் தான் பொருந்தும் என்கின்ற பின்னணியிலிருந்து தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பின்னணியிலிருந்து தான் நாம் இதை பார்க்க வேண்டும். முழுமையாக இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் இந்த பின்னணியிலிருந்து தான் இதை செய்து வருகிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விரோதம் மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதைத்தான் மீண்டும் நான் வலியுறுத்துகின்றேன். தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கின்ற அர்லோகரனுடைய நடவடிக்கை என்பது இந்திய பாரதிய ஜனதா அரசின் பாசிச தன்மையை காட்டுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் முடிவுக்கு நேர் எதிர்மாறாக தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்கள் ஒரு தனித்த ஆட்சி அதிகாரத்தை இந்த மண்ணில் செலுத்தி வருவதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து மூலமாக இந்திய மாநிலங்களிலேயே ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தார். அவருடைய பெயராக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் எழுதின பாடப்படுங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடியது. தமிழ்நாடு அரசு அவங்களுடைய அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ போகலை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமில்லை. நீங்கள் இதுக்கு தீர்வு காணணும். தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலான பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டது தமிழ் ஆர்வலர்கள் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து அதற்குரிய நிலையில் முதல் நிலையாக மாநில பாடல் என்ற அடிப்படையிலே பாடப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கம், இணங்கி வாழும் சூழல், இவற்றுக்கெல்லாம் பொருந்தாத வந்தே மாதரத்தின் அந்த முழு பாடல் என்பது அதற்கெல்லாம் பொருத்தமற்றதாக இருக்கிறது. அது தேவையற்ற ஒரு மக்களிடையே தேவையற்ற ஒரு பிளவை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். மாநில சட்டமன்றத்தில் அதற்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என உறுதியளித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார் இந்த விவகாரத்தில் மக்கள் மாளிகையின் வழிகாட்டுதல் ஏற்புடையது அல்ல என்று கூறியுள்ளார். ஏன்னா தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மற்ற பிஜேபி ஆளுற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்காலெல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் அவங்களுடைய மாநில பிராந்திய இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். அது இல்லாமல் பண்ணுறது தவறான விஷயம். அது கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. நாளை தமிழ்நாடும் தமிழ் இனமும் பாஜகவால் பின்னுக்கு தள்ளப்படும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அச்சம் தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழ்தாய் அவமதிக்கப்பட்ட செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட குற்ற பின்னணி இல்லாத மாணவர்களை உடனடியாக விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி டெல்லியில் நீட் முறைகேடுகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதும் பெல்லட் குண்டுகளால் சுட்டதும் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலுக்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் சங்கரநாராயணன் தண்ணீரை பீச்சியடித்தல், முழங்காலுக்கு கீழே லத்தியால் அடித்தல், இறுதியாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசுதல் ஆகிய நடைமுறைகளை பின்பற்றாமல் மாணவர்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட அத்துமீறல்கள் மற்றும் தாக்குதல்கள் குறித்து நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். குற்ற பின்னணி இல்லாமல் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை விடுவிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக ஒன்றிய அரசும் டெல்லி, அஸ்ஸாம், பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநில அரசுகளும் பதிலளிக்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களின் புகைப்படங்கள், முகவரி உள்ளிட்ட விவரங்கள் பொதுவெளியில் கசியக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் சம்பவம் நடந்த பகுதிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை சேதமின்றி பாதுகாக்க உத்தரவு பிறப்பித்தனர். தொடர்ந்து வழக்கு விசாரணை வருகின்ற 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகாததால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.
ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் போரின் முடிவை அமெரிக்கா தீர்மானிக்க விட மாட்டோம் என்று ஈரான் கூறியுள்ளது. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலடி கொடுத்தது. கடந்த 3 நாட்களாக இரு தரப்பினரிடையே மோதல்கள் நடக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் மிச்சிகனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றார். ஈரானுக்கு லஞ்சம் கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்த முடியாது என்றும் தாக்குதல் தான் பலன் தரும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் படைபலத்தை அழித்தது, தலைவர்களை கொன்றது உள்ளிட்டவற்றை ட்ரம்ப் மீண்டும் பட்டியலிட்டார். இதனிடையே ஓமன் நாட்டுடன் ஹோர்முஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பாக நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். போர் விவகாரத்தில் அமெரிக்கா கடந்த 5 மாதங்களாக புதைக்குழியில் சிக்கியிருப்பதாக அவர் கூறினார். இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஆகியோர் ட்ரம்பை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். நெதன்யாகு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாஷிங்டனில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியது செல்லாது என உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முதலமைச்சர் விஜய் ஆராயாமல் எடுத்த முடிவால் ஏற்கனவே துயரத்தில் இருப்பவர்கள் மேலும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் கொடுப்பதற்கு முன்னால் ஆராய்ந்து பார்த்து ஏற்கனவே நொந்து போயிருக்கிற, ஏற்கனவே மிகவும் வருத்தத்தில் துயரத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு, அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா கண்ணிழந்தான் பெற்று இழந்தான். கண்ணிழந்தான் திரும்ப கண்ணை பெற்றுட்டு திருப்பி இழந்த போல இந்த இன்னைக்குள்ள சம்பவம் அமைஞ்சிருக்கு. அதை முதலமைச்சர் எந்த விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்காமல் எடுக்கக்கூடிய முடிவின் விளைவாக இது இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.